ஏப்ரல் 30ஆம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்த பின்னர் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்துள்ளார். வேளாண் பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அன்றைய தினத்தை தவிர அனைத்து நாட்களிலும் கேள்வி நேரம் நடைபெறும் என்று கூறிய சபாநாயகர், வருகின்ற திங்கட்கிழமை முதல் 5 நாட்களுக்கு பட்ஜெட் மீதான பொது விவாதமும் பதிலுரையும் நடைபெறும் என்றார். அதன் தொடர்ச்சியாக 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை 24 நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும். அப்போது மானிய கோரிக்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறும் என்றும் சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட்டுள்ளார். தன் மீது அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டப்பேரவையில் 17ஆம் தேதி வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். 24/3/2025 முதல் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை 24 நாட்கள் மானிய கோரிக்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு சட்டமன்றத்திலே சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றது தான், அது சபையில் முடிவு பண்ணுவாங்க.